அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம நேற்று ஒரு 5 லெட்டர் பார்த்தோம், அப்படி தானே? இப்போ நேற்று நம்ம பார்த்ததில் அலிஃப், பா, தா, சா, ஜீம், இப்படி நம்ம 5 எழுத்து நம்ம பார்த்தோம், அப்படிதானே? இந்த அலிஃபுக்கு வந்து குட்டியா இப்படி ஒன்று இருக்கும், இது பேர் ஹம்சான்னு சொல்லுவாங்க. ஹம்சா இது இப்படி வரலாம், இப்படியும் வரும். அலிஃபுங்கிறது வந்து இதுக்கு ஒரு ஸ்டாண்ட மாதிரி தான், எப்படின்னு வரலாம். இது எல்லாமே அலிஃபுடைய உச்சரிப்பில் தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? அலிஃப். அலிஃப். 2வது எழுத்து பா. 3வது எழுத்து தா, சா, ஜீம். இந்த அலிஃப் இருக்குல்ல, இந்த அலிஃப் வந்து தனியாக தான் இருக்கும், எப்பவும் ஒன்றும் சேராது. இப்படி ஒரு கோடு போட்டால் பா, ஒரு கோடு மட்டும் போட்டு கீழே புள்ளி வச்சா பா, அப்படியே நம்ம சேர்த்துட்டு போயிடலாம். தா, ஒரு கோடு போட்டா சா. அப்போ பாருங்க, இதுவும் தா தான், இதுவும் தா தான். ரெண்டுக்கும் நீங்க வித்தியாசப்படணும். ஏன்னா குர்ஆன்ல வரும்போது பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்படி வரலாம். அப்ப நீங்க இந்த எழுத்தை பார்த்த உடனே தான் கண்டுபிடிக்கணும். இது கூட இன்னொரு எழுத்து சேர்ந்துருக்கலாம். அப்ப இந்த எழுத்தை பார்த்த உடனே அது தாதான்ங்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா தான் தெரிஞ்சிடணும். அதுக்காகத்தான் இந்த வித்தியாசம், சரிங்களா? நம்ம இதையும் மனசுல வச்சாதான் குர்ஆனை படிக்கும் போது இந்த எழுத்து தா, இந்த எழுத்து சான்னு தெரியும். இந்த வடிவம் வராது. இந்த வடிவம் எப்போ வருங்கிறத நம்ம பின்னால பாடத்துல பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இது அலிஃப், பா, தா, சா. இதே போல ஜீமு. இந்த ஜீமு அதே மாதிரி தான், இப்படி போடுறோம்ல, இதை என்ன பண்ணணும்? ஏன் இப்படி இழுக்கிறோம்னா, நம்ம இங்க எழுத்தை சேர்க்கும், அப்படிதானே? இங்க நம்ம எழுத்தை ஜாயிண்ட் பண்றதுக்காக இங்க சேர்த்தாதான் எழுத முடியும். ஸோ அப்படி இங்க இப்ப பாருங்க, இங்க சேர்த்துட்டு நம்ம சரியா? இது நீங்க எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தாதான் வரும். எழுதி பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு மொழியுமே வந்து எழுதி பார்க்காம படிக்கவே முடியாது. அதாவது இந்த அரபி மட்டும்தான். நம்ம ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம் நம்ம எழுத தெரியும், அதே போல படிக்கவும் தெரியும், ஓரளவுக்காக புரிய தெரியும். ஆனால் அரபிக்கை பொறுத்த அளவுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது முஸ்லீம்களுக்கு, அப்படித்தானே? பெரும்பாலானவர்களுக்கு அரபி எழுத தெரியல, பார்த்து வாசிக்க தெரியல. பார்த்து வாசிக்க தெரிஞ்சா எழுத தெரியாது, வாசிக்கவும் எழுதவும் தெரிஞ்சா என்ன தெரியாது, அது புரிய தெரியாது. ஆனால் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம இன்ஷா அல்லாஹ் அதனுடைய இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் இதில் பார்த்துக்கலாம். எப்படி? ஜீம். இந்த லெட்டர் நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தோம். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? அண்ணன் எழுதி பார்க்கணும். நீங்க சொல்லுங்க, இது என்ன எழுத்து? ஜீம். ஜீம். இது சா. அது ஜி. ஜி சி இல்ல, ஜீம். 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 இதுதான். இது இந்த 5 லெட்டர் தான். இது குர்ஆன்ல ஏகப்பட்ட இடத்துல இதுதான். இந்த 28 எழுத்தையும் படிச்சுட்டோம்னா வேற வார்த்தையே இல்லை. அதுதான் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்க போகுது. இப்போ இதை நம்ம ஆழமா மனசுல பதிய வைக்கணும். எந்த அளவுக்கு நீங்க இந்த எழுத்துக்களை வந்து உருப்போட்டு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப லேசா வாழ முறையில் வாசித்து விடலாம். அப்ப சொல்லுங்க, ஜீம். ஜீம். ஜி. ஜி. ஜீம். ஜீம். இது சா, தா. ஓகே.
பாருங்க, இது என்ன எழுத்து? பா. இது தா. இது சந்தேகம் இல்ல. இது இது சா. இது சா. இது சாதம், சந்தேகம் இல்லை. அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ். அடுத்த 5 லிட்டர் பார்த்துடலாம். ஏன்னா இவங்க நேரத்தையே வந்துட்டாங்க கிளாஸில். நீங்கள் இன்றைக்கி வந்து தான் வந்துடுங்க. நாளைக்கு வரும்போது 5 மணிக்கெலாம் வந்துடுங்க கரெக்டாக. பாடம் எடுக்கிறதுக்கு ரெகுலராக படித்தா தான் அது ஈஸியாக நாம் ரொம்ப சீக்கிரத்தில் படிக்க முடியும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் படிக்க முடியாது. வீட்டில் படிச்சிக்கலாம், நீங்கள் படிச்சிங்க. இப்போ அந்த 5 லிட்டர் நாளைக்கு நீங்கள் தான் படித்து வரணும். இது போக நம்ம கடைசி எழுத்து ஜீன்னு பார்த்தோம். அப்படித்தானே? இதே போல தான் இந்த புள்ளி இல்லாமல் இருக்கும். இது ஹா. 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 சொல்லுங்க. ஹா. ஹா. ஹசன். ஹச் யூஸ் பண்ணுறோம்ல, ஹசன். அந்த ஹசனுக்கு வர ஹா தான் ஹா. 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 இதே எழுத்து வடிவில், இதே மாதிரி வடிவத்தில் தான் மேலே புள்ளி வைக்கணும். இது என்னது? ஹா. ஹா. நம்ம இப்போ துப்பும்போது காரி துப்போமா, ஹா, அந்த ஹா. அப்போ இது ஜீம், புள்ளி எதுவுமே இல்லைன்னா ஹா. ஹா. ஹசன். ஹசன் சொன்னோம்ல, ஹா. இது ஹா. 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 ஜீம், ஹா, ஹா. இதுக்கு முன்னால் நேரத்து பார்த்த எழுத்து அலிஃப், பா, தா, சா. இது நேற்று பார்த்தோம். இன்னைக்கு இந்த 2 எழுத்து பார்த்துருக்கோம். ஹா, சா. சரிங்களா? இதை இன்னைக்கு பார்த்துங்க. அப்புறம் இது தால். தால் மேல புள்ளி இருக்கும். ரால். ரால். நாக்கை வெளியே கொண்டு வரணும். இந்த லெட்டருக்கும் இதுக்கும் நாக்கை வெளியே கொண்டு வரணும். நாக்கை வெளியே கொண்டு வந்தால் தான் இதோட உச்சரிப்பு வரும். இது தால். தால். தால் பருப்புக்கு சொல்லுவோம், தால். அந்த தால் தான் தால். இது ரால். 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 அலிஃப், பா, தா, சா, ஜீம், ஹா, ஹா, தால், ரால். ரால், தால், ஹா, ஹா, ஜீம், சா, தா, பா, அலிஃப். நீங்க சொல்லுங்க. ஜால். ஜால் இல்ல, ஜால் வந்து உருதுல தான் சொல்லுவாங்க. உருதுல வந்து ஜால் ஜால் சொல்லி பழக்கமாயிருச்சு. அது ஜால் கிடையாது, ஜால். நாக்கு வெளியே கொண்டு வரணும். எப்படி இந்த எழுத்துக்கு நாக்கு வெளியே கொண்டு வந்தோமோ அதே போல இந்த நாக்கு வெளியே கொண்டு வரணும். ஜா. ஜால். சொல்லுங்க, இங்க இருந்து சொல்லுங்க. தால். இது ஜால். தால். அலிஃப். ஹா. தொண்டை, இந்த எழுத்துக்கு தொண்டை டச் ஆகக்கூடாது. ஹா. தால். நாக்கு உள்ள இருக்கணும். தால். தால். சரிங்களா? இப்போ இதே இது நம்ம அந்த ஸ்மால் லெட்டர் படிக்கணும்ல, அதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அலிஃப். இது ஒன்னோட ஒன்று சேராது.
பா தா சா ஜீம். பார்த்தீங்களா? அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம திருப்பி கடைசியில் ஒரு கிளாஸ் பார்க்கலாம் எப்படி எழுதணுங்கிறத. நம்ம இப்போ இந்த இதுவும் ஹாதான் இதுவும் ஹாதான், இந்த டிஃப்ரெண்ட்டை தெரிஞ்சதுக்காண்டி தான் இந்த எழுத்து நான் எழுதுறேன். இது ஜீம் தான், இதுவும் ஜீம் தான். ஏன் இது ஜாயிண்ட் லெட்டரில் எப்படி இருக்குது, இது ஜாயிண்ட் லெட்டர் இல்லாமல் தனியாக வரும்போது இப்படி வரும். ஹா மேலே புள்ளி வச்சு சரிங்களா. அப்புறம் தால் தால் மேலே புள்ளி வச்சா தால். இந்த எழுத்தும் அலிஃப் மாறுதான். இந்த தாலுக்கு அப்புறம் வேற எழுத்தை ஜாயின் பண்ண முடியாது. இப்போ எப்படியே அலிஃப் தனியாக வருமோ அதே போலதான் இந்த தாலும் தனியாக வரும், இந்த தாலும் தனியாக வரும். ஒன்று ஒன்று சேராது, மற்ற எழுத்து ஜாயின் ஆகும். இதை பார்த்துங்க, இந்த வித்தியாசத்தை பார்த்துங்க. அப்புறம் அலிஃப் பா தா ஃபா ஜீம் ஹா ஹா தால் ஜால் ஜால் ரிவர்ஸ்ல சொல்றேன். ஜால் தால் ஹா ஹா ஜீம் ஹா தா பா அலிஃப். சொல்லுங்க. ஹா சொல்லுங்க. சார் நாளைக்கு வரும்போது எழுதிட்டு வரணும். நாளைக்கு நீ என்னை எழுதி வந்து நான் பார்ப்பேன். நாளைக்கு நீங்களே எழுதிட்டு வாங்க. எழுதுனா தான் மனசில் பதியும், இல்லைன்னா பதியாது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் இப்போ முடிச்சுக்கலாம்.